நான் இப்போ இருக்க வந்து தெற்கு திட்டத்தில் இருக்கேன். எனக்கு நாகம்பட்டியில் வந்து சொந்த நிலம் இருக்குது. நிலத்து போராடி அது நான் நிலத்தை மீட்டிட்டேன். மீட்டு அந்த பட்டாப்பாடுறதுக்கு எனக்கு விவரம் தெரியாமல் ஆத்தூர் விஜயகுமார் வேலை நான் கலைக்காட்சியில் வந்து கவர்மெண்ட் சர்வேயராக இருக்கேன், என் தம்பி விவோவாக இருக்கான், அதனால உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன்னு பட்டா போட்டு கல் நட்டி தரேன்னு 1 லட்சம் வாங்கினாங்க. திரும்ப வந்து இவன் விஜயகுமாரோட தம்பி கண்ணன் எனக்கு மாற்றலாகி கயத்தாருக்கு வரேன், திரும்ப எனக்கு 1 லட்சம் வேணும்னாங்க. திரும்பியும் 1 லட்சம் கொடுத்துட்டேன். அதையும் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு வராங்க. திரும்ப கோர்ட்டில் போடணும்னா நான் கோர்ட்டில் போட்டணும்னா மதுரை கோர்ட்டுக்கு போய் நான் திரும்ப 50,000 கொடுத்தேன். ஆனால் அந்த மதுரை கோர்ட்டில் போட்டதுக்கு எனக்கு ஆதாரம் கொடுத்துட்டாங்க. ஆர்டர் வாங்கினதே எனக்கு கொடுத்துட்டாங்க. இவன் தான் ஏமாத்துறான். ரூபாயை வாங்கி கொடுங்க, என் 2 லட்சத்தை வாங்கி கொடுங்க, என்னால் வட்டி கட்ட முடியல. பல தடவை மனு கொடுத்துருக்கேன். கோவில்பட்டியில் அங்கேருந்து விசாரிக்கும் போது கலெக்டர் ஐயா கோவில்பட்டிக்கு ஸ்டேஷனுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்து அங்கே விசாரிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே விசாரிக்கும் போது எல்லாம் விசாரணை வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுனாங்க. நீ 5,000 கொடு, அப்போ தான் உனக்கு நான் விசாரிக்க முடியும், இல்லைன்னா வெளியே பண்ணு சொல்லிட்டாங்க ஐயா. அது என்னை வந்து அவதூற பேச நான் வெளியே வந்துட்டேங்க. அது எந்த ஸ்டேஷன்? கோவில்பட்டி கிழக்கு ஸ்டேஷன். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி? ஒரு 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சரி, முடியுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிலத்தை ரூபாய் வாங்கி கொடுக்கணும். கயத்தாரில் வந்து கூட்டு பட்டாவாக இருக்கிறதுனால என் நிலத்தை வந்து அளந்து கொடுக்க மாட்டேங்காங்க. நான் பிரைவேட்டு சர்வேராக அளந்து 2 வருஷமாக நான் பாடுபட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு பட்டா கொடுக்க மாட்டேன். கூட்டு பட்டாவில் வந்து எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை. அந்த 4 பேர் என் பங்காளியை விற்றுட்டு போயிட்டாங்க. அதனால என் பட்டா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து என் பட்டாவும் போட்டு கொடுக்கணுங்கய்யா. யாருமே கேட்க. என் பேர் கருப்பாயம்மாள்.